ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ரோல் என்ன, இந்த எல்லா டீடைல்ஸுமே டிஸ்கஸ் பண்ணலாம். நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோ அகாடமி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமினேஷன் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்வயர்மெண்ட் போர்டு எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமினேஷன். இது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் எதற்காக எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இன் ஃபிங்கர் பிரிண்ட். இந்த ஜாபுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? Job role of SI fingerprint. Fingerprint collection. Collect fingerprint samples from individuals. Ensure accuracy and proper documentation. அதாவது இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து ஃபிங்கர்பிரிண்ட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதோடைய அக்யூரஸியை என்ஷூர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அதை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கிளாசிஃபை அண்ட் கம்பேர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸிங் பேட்டர்ன்ஸ். அதாவது உங்ககிட்ட 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அதோடைய பேட்டர்ன்ஸ், போர்ஸ், ரிட்ஜஸ் எல்லாமே மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு கிளாசிஃபை பண்ணணும். சரியா? பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். வெரிஃபை ஐடென்டிட்டிஸ் இன் கவர்மெண்ட் ஐடி ப்ரோக்ராம்ஸ். அதாவது ஆதார் கார்டாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏரியாஸில் உங்களுடைய பயோமெட்ரிக் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக இருக்குதா என்பதை வெரிஃபை பண்ணணும். And forensic investigation. Recover latent fingerprints from crime scenes using various chemical and physical methods. Crime நடக்கிற இடத்துல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ரெக்கவர் பண்ணணும். டாக்குமெண்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃப் ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ். அதாவது எவிடன்ஸ் கிடைக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை டாக்குமெண்ட் பண்ணணும் அண்ட் ஃபோட்டோகிராஃப் பண்ணணும். ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் கோர்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட் விட்னஸாக நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபிங்கர் பிரிண்ட் இன் கிரைம் சீன்ஸாக தான் மெயின்லி உங்களுக்கு இருக்கும். சரியா? இப்போ யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேண்டிடேட்ஸ் ஷுட் பொசஸ் எ டிகிரி இன் சயின்ஸ். உங்களுக்கு சயின்ஸில் டிகிரி இருக்கணும் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன். இந்த பேட்டர்ன் ஆஃப் 10th முடிச்சு +2 முடிச்சு 3 years டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 20 yearsல இருந்து 30 years வரைக்குமே நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 20ல இருந்து 32 years வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். எஸ்சி ஆர் எஸ்டியாக இருந்தீங்கன்னா 20ல இருந்து 35 years வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கீங்கன்னா 20ல இருந்து 37 years வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆர்மி மென்னாக இருக்கீங்க அப்படின்னா 20ல இருந்து 47 years வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கீங்க, எஸ்ஐ போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கூட 20ல இருந்து 47 years வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக எழுதலாம். சரிங்களா? இப்போ ஸ்பெஷல் கோட்டாஸ் ஃபார் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம். இதற்கு ஸ்பெஷல் கோட்டாஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் த கோட்டா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 20% டிபார்ட்மெண்டல் கோட்டா. அதாவது நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கீங்க அண்ட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு எஸ்ஐயா ஆக விரும்புறீங்கன்னா உங்களுக்கு 20% டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் ரிசர்வேஷன் கிடைக்கும். சரியா? அண்ட் 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 16 கேம்ஸ் அதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பாஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், அக்வாட்டிக்ஸ், அத்லெட்டிக்ஸ், ஈக்வைட்டேஷன், ரீஃபல் ஷூட்டிங் அண்ட் சிலம்பம். இந்த ஆட்டங்களில் நீங்கள் 5 yearsக்குள்ள ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 ஆர் ஃபார்ம் 3 வாங்கியிருக்கீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 10% ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபார்ம் 1 அப்படின்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடிருக்கீங்க. ஃபார்ம் 2 அப்படின்னா நீங்கள் நேஷ்னல் லெவலில் விளையாடிருக்கீங்க. அண்ட் ஃபார்ம் 3 அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை ரெக்காக்னைஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரிசர்வேஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்ட்டு 2 பார்ட்ஸ் இருக்கு. பார்ட் ஏங்கிறது தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் கட்டாய தகுதி தேர்வு என்று சொல்லுவாங்க. இப்போ அடுத்ததா
பார்ட் பி ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓப்பன் கோட்டா அப்படின்னா நார்மலா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்லாத கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஓப்பன் கோட்டால வருவீங்க. சரிங்களா? இதற்கு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 85 மார்க்ஸ்க்கு இருக்கும். பார்ட் ஏ ஜெனரல் நாலேஜ்ல இருந்து 55 மார்க்ஸ் கேள்விகளை கேட்பாங்க. ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 30 மார்க்ஸ்க்காக கேள்விகளை கேட்பாங்க. சரிங்களா? இது ரெண்டுமே சேர்த்து தான் 85 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஸ்பெஷல் மார்க்ஸ் ஃபார் என்சிசி, என்எஸ்எஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பை கேம்ஸ் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். கடைசியா உங்களுக்கு வைஸ் ஃபோர்ஸ் அதாவது இன்டர்வியூக்கு உங்களுக்கு ஒரு 10 மார்க் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்காக இந்த பார்ட் பி பேப்பர் இருக்கும். சரிங்களா? அடுத்ததா எக்ஸாம் பேட்டர்ன் ஃபார் டிபார்ட்மெண்டல் கோட்டா. நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் டிஃபர் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் 85 மார்க்ஸ் அதாவது ஜெனரல் நாலேஜ்ல இருந்து 45 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அண்ட் ஜெனரல் எபிலிட்டில இருந்து ஒரு 40 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேள்விகளை கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க போலீஸ் டியூட்டில இருக்கும்போது கோல்டு மெடல் வாங்கியிருந்தா 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சில்வர் மெடல் வாங்கியிருந்தா 3 மார்க் கொடுப்பாங்க. பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்தா 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலா 5 மார்க்ஸ். உங்களுக்கு கூட இன்டர்வியூக்கு ஒரு 10 மார்க் இருக்கும். டோட்டலா 100 மார்க்ஸ்க்காக நீங்களும் எழுதுவீங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததா பிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட் ஃபார் எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமினேஷன். அதாவது இது ஒரு கட்டாயமான பிசிக்கல் டெஸ்ட். இந்த டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மென்னா இருக்கும்போது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியா இருந்தீங்கன்னா உங்களுடைய மினிமம் ஹைட் வந்து 163 சென்டிமீட்டர்ஸா இருக்கணும். அண்ட் எஸ்சி, எஸ்சிஎன், எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்கன்னா மினிமம் ஹைட் உங்களுக்கு 160 சென்டிமீட்டர்ஸா இருக்கணும். அண்ட் உமன் டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்க அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியா இருக்கீங்கன்னா மினிமம் 154 சென்டிமீட்டர்ஸ் உங்களுடைய ஹைட்டா இருக்கணும். சரிங்களா? அண்ட் இதுல இருந்து யாருக்கு எக்ஸம்ஷன் இருக்கு, யாருக்கு இந்த டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 20% டிபார்ட்மெண்டல் கோட்டா கேண்டிடேட் போலீஸ்மென்னா இருக்கிறவங்களுக்கு இந்த பிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மெனா இருக்கீங்க, ஆர்மில இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட இந்த பிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்ததா மார்க்ஸ் ஃபார் என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் கேண்டிடேட்ஸ். இது வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்க ஏ சர்டிஃபிகேட் என்சிசியில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 மார்க் கொடுப்பாங்க. பி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. அண்ட் சி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி என்எஸ்எஸ்ல பார்க்கும்போது நீங்க ரீபப்ளிக் டே பேரட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1/2 மார்க் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஸ்டேட் ஸ்பெஷல் கேம்ப்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெஸ்ட் வாலண்டியர் அட் ஸ்டேட் லெவல் ஆர் நேஷனல் லெவல் இன் என்எஸ்எஸ் அட் ரீபப்ளிக் டேல நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா ஸ்போர்ட்ஸ் கோட்டா மார்க்ஸை நாம பார்க்கலாம். நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1/2 மார்க் கொடுப்பாங்க. நீங்க ஜோனல் லெவல்ல உங்களுடைய காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1/2 மார்க் கொடுப்பாங்க. நீங்க ஃபார்ம் 3 யூனிவர்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்போர்ட்ஸ்ல அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. நீங்க இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ல உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. நீங்க உங்களுடைய ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க விளையாடி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா டிபார்ட்மெண்டல் கோட்டாவுடைய ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ், சில்வர் மெடல் வாங்கியிருக்கீங்கன்னா 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க, பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க www.tnusrb.government.in இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் இதோடைய ஃபுல் சிலபஸ் லிங்க் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாமே படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சாலே உங்களால நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம எஸ்ஐ டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன அண்ட் காமன் எக்ஸாம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சஸ் அண்ட் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சஸ் எங்களுடைய சேனல்ல வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, நான் முகமது ரஃபி from Zoho Academy signing out.